இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை புதிய சக்தியோடு, புதிய எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு, நேர்மறையான சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் விளக்கை போல ஒளியை போல நாம் சுடர்விட்டு எரிய வேண்டும். முல்லா ஒரு கழுதை வளர்த்து வந்தார். அந்த கழுதையை விற்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு வியாபாரியிடம் சொன்னார். அந்த வியாபாரி அந்த கழுதையை சந்தைக்கு நடுவில் நிறுத்தி அந்த கழுதையுடைய அருமை பெருமையை பல விதத்தில் பாராட்டி அவர் கூவி அழைத்தார் மக்களை. இந்த முல்லாவிற்கு கழுதையுடைய பெருமையும் அருமையும் அதனுடைய பயன்பாட்டையும் பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார். நம்ம கழுதைகிட்ட இவ்வளவு பெருமையும் பாராட்டுக்குரிய விஷயம் இருக்கின்றனவா என்று நினைத்து எப்படியோ அந்த வியாபாரியிடம் இருந்து தன்னுடைய கழுதையை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையும் நம்மிடம் இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் நாம் குறைந்து மதிப்பிடுகிறோம். யாராவது நம்மிடம் சொன்னால் அதற்கு பிறகுதான், இதுதான் என்னுடைய திறமையா, இதுதான் என்னுடைய சக்தியா, இதுதான் என்னுடைய ஆற்றலா, இதுதான் என்னுடைய வல்லமையா என்று உணரக்கூடிய நபர்களாக நாம் வாழ்கின்றோம். இன்றைய நாளில் லூக்கா நற்செய்தியாளர் ஆதிகால திருச்சபைக்காக அவர் எழுதுகிறார். ஏனென்றால் ஆதிகால திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் தம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படையாக அறிக்கையிட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனால் துன்பத்துக்கும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகையால் தான் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். இந்த சூழ்நிலையில் தான் லூக்கா நற்செய்தியாளர் எழுதுகிறார், விசுவாசத்தையும் நம்பிக்கையும் யாராலும் ஒருபோதும் மறைக்க முடியாது. அது எப்படியாவது ஒரு விதத்தில் தாக்கத்தை உருவாக்கும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியில ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ மக்கள், அதுவும் சிறப்பான விதத்தில் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மதம் விட்டு மதம் திருமணம் செய்கின்ற போது விசுவாசத்தை துளைத்து விடுகிறார்கள். மணமகன் வேற்று மதத்தினராக அல்லது மணமகள் வேற்றினத்தராக இருக்கின்ற போது இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய விசுவாசம் ஒரு கேலிக்குறியாக மாறுகின்றது. இன்றைக்கு கூட ஒரு தம்பதியர் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கேட்டேன், எங்கு இருக்கின்றீர்கள் என்று. இந்த ஆனமலை பகுதியில் தான் வாழ்கிறேன் என்று கூறினார். அந்த மாப்பிள்ள ஒரு இந்து சகோதரர், அந்த பெண் கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஆனால் ஒரு நாள் கூட ஆலயத்திற்கு வந்ததே இல்லை. இன்று அவர் கன்சீவாக இருக்கின்றார். மாதா கோயிலுக்கு தேடி வருகிறார். நான் சொன்னேன், அம்மா பாப்பா, எப்படியாவது உன்னுடைய விசுவாசத்தை எப்படி நீ விட்டுக் கொடுக்க முடியும்? நீ ஒரு இந்து சகோதரரை திருமணம் முடித்துக் கொண்டாலும் உன்னுடைய விசுவாச நம்பிக்கை, நீ உறுதி புஸ்தகம் வாங்கினியா, புதுநூல் வாங்கினியா என்றால் நான் பக்கா கிறிஸ்தவன், திருவண்ணாமலை பகுதியை சார்ந்தவள் என்று கூறினார். பிரியமான சகோதர சொல்லி, வேற்று மதத்தினரை திருமணம் முடிப்பதால் விசுவாசத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது இருக்கின்றன? எப்படி நம்முடைய விசுவாச நம்பிக்கையும் ஒரு காதலுக்காக, ஒரு அன்புக்காக, அல்லது பணத்திற்காக, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆசைக்காக விட்டு கொடுக்க முடியும்? மனசுதான் முக்கியம். இருந்த போதிலும் நம்முடைய விசுவாச நம்பிக்கையை எப்படி விட்டு கொடுக்க முடியும் என்று நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், மதம் மாறி திருமணம் முடிப்பவர்கள், வேற்று மதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் இதை ஒரு பொருட்டாகவே எண்ணுவதில்லை. விசுவாசத்தை நம்பிக்கையும் எப்படி இழக்க முடியும்? சான்று பகர வேண்டும். பிரியமான சகோதர சோழே, நினைத்து பார்ப்போம். ஆதிகால திருச்சபையில் இப்படிப்பட்ட துன்பமும் வேதனையும் அவர்கள் கஷ்டத்தையும் அனுபவித்த காரணத்தினால் அவர்கள் வெளிப்படையாக அந்த கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு சான்று பகர முடியவில்லை. ஆகையால் தான் அவர்களுக்கு மத்தியில் லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறாக எழுதுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் யார் வேணாலும் எங்கு வேணாலும் செல்லலாம், யார் வேணாலும்
எதையும் பின்பற்றலாம். பிரியமான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விசுவாசத்துக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக ஒருபோதும் அவரவர் விசுவாசம் அவரவருடைய கடவுள் அவரவருக்கு பெரிது. என்னுடைய தாய் எனக்கு த பெஸ்ட், உன்னுடைய தாய் உனக்கு த பெஸ்ட். யாரும் குறை சொல்வதற்கு அல்ல, மாறாக அதற்காக என்னுடைய தாயை நான் எப்படி இழக்க முடியும்? என்னுடைய விசுவாசத்தை, என்னுடைய கோட்பாட்டை, என்னுடைய அந்த அன்னை மரியாதை அல்லது ஏசப்பாவை நான் எப்படி மறுதளிக்க முடியும்? பிரியமான சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலும் விசுவாசத்திற்கும் நாம் சான்று பகர இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழக்கூடிய அந்த ஒரு பொறுப்பையும் அந்த ஒரு பாக்கியத்தையும் அந்த ஒரு அனுக்கிரகத்தையும் கொடுத்திருப்பா. அப்பா, நாங்கள் யாராக இருப்பினும் இது எங்கு சென்றாலும் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையோடு அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பின்பற்றக்கூடிய, அந்த கடைபிடிக்கக்கூடிய, அதை மற்றவருக்கும் போதிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து எங்களை வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.